கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இதை மட்டுமே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லாமல் இதோடு கூட இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். தம்மை நம்பும்படியாய் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அறிவிக்கும் பொழுது அவர் எதை காண்பித்து எதை அடையாளப்படுத்தி அதை சொல்லுகிறார் தெரியுமா? என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்க நம்பணும். அப்படி உங்களால நம்ப முடியலன்னா என் கிரியைகளின் நிமித்தமாவது நீங்க என்ன பண்ணணும், அதை நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனை தம்மை மற்றவர்கள் நம்பும்படியால் அவர் அடையாளப்படுத்தி காண்பிப்பது தம்முடைய கிரியைகள். அவருக்குள்ளே பிதாவாகிய தேவன் இருக்கிறதையும் அவர் பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிறதையும் அவர் கிரியைகளை வைத்துதான் அவர் நம்ப சொல்லுகிறார். ஏன்னா அவர் கிரியைகளை பார்க்கும் பொழுது 100% எப்படிதான் அவர் தேவனுடைய குமாரன் தான், அவர் பிதாவிலும் பிதா அவருக்குள்ளும் இருக்கிறதை நிச்சயமாய் அவரோடு கூட இருக்கிற சீஷர்கள் நம்பினார்கள். இந்த காரியத்தை வைத்து தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களை கர்த்தருக்குள் நாம் நம்பும் பொழுது, அது போதகர்களா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், கர்த்தருக்குள் நாம் ஒருவரை நம்பும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்களை நாம் நம்பும் பொழுது எதின் அடிப்படையில் நாம் நம்புகிறோம்? வேதம் நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் கற்றுத் தருகிறார். அதுதான் எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய கிரியைகளை வைத்துதான் அவன் தேவனுக்குள் வாழ்கிற தேவ மனுஷன், அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியாக கிரியை செய்கிறார். அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிற மனுஷர்கள் என்றும் மனுஷிகள் என்றும் நாம் நம்ப முடியும். அப்படித்தான் நம்பணும். அப்படி இல்லாம வேற எந்த காரியத்தை வைத்து நாம் இன்னொருவரை நம்பினால் அது ஏமாற்றத்தில் தான் முடியும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரே தம்மை குறித்து சொல்லும் பொழுது என் கிரியைகளை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நம்புங்கன்னு சொல்றாரு. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் யார் ஒருவரை நம்புவதற்கு முன்பதாகும் அவங்க ஆண்டவருடைய வசனத்தை பேசலாம். அநேக காரியங்கள் தன்னை நல்லவர்களை போல காட்டிக் கொண்டாலும் அவர்கள் நன்மை செய்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து தந்த இந்த மாதிரியின்படி அவர்கள் கிரியைகள் கர்த்தருக்குரியதாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறதாய் அது இருந்தால் மட்டுமே நாம் அவர்களை நம்ப வேண்டும். வேதம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று. அப்ப தெளிவா சொல்லணும்னா தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனை மட்டுமே நம்ப வேண்டும். அப்படி நாம் தேவன் பேரில் முழுமையாய் நம்பிக்கையை வைக்கும் பொழுது தாவீதை போல தேவனே என் நம்பிக்கை என்று கர்த்தரை மட்டுமே நம்பி சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை நமக்கு உதவியாக, நமக்கு நண்பர்களாக, நம்மை சூழ்ந்து நமக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்முடைய தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தருவார். தாவீதின் வாழ்க்கையில் அப்படித்தான். தாவீதுக்கு அனுகூலம் பண்ணும்படியாய் அநேகரை தேவன் அவனுக்கு கொடுத்தார். தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சங்கீதத்துல அப்படிதான் சொல்றாரு, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். இப்ப என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலதான். அப்படி நான் அவரை நம்பி அவரை சார்ந்து அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அதே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை எனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக தேவன் என்ன பண்ணுவாரு, எனக்கு அனுகூலமாக மாற்றி தருவார். இதுதான் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியம். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுறார். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அனுகூலம் பண்ணும்படியால் நான் என்னுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனுஷர்களை உனக்கு அனுகூலமாய் தருவேன். அப்படி நான் தரும் பொழுது அவர்களுடைய கிரியைகளை வைத்து நீ அவர்களை அடையாளப்படுத்திக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை சூழ்ந்து வருகிற எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. அது யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாதவர்களை தேவர்களாகி நாம் நம்பக்கூடாது.
யார் தேவனுடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களை அவர்களுடைய கிரியைகளை வைத்து நாம் அறிந்து கொண்டு கர்த்தருக்குள் அவர்களை நாம் நம்பினோமேனால் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவன் அவர்களும் நமக்கு நன்மை செய்யும்படியா, நமக்கு உதவியா இருக்கும்படியா, கர்த்தருக்குள்ளே நம்முடைய கரங்களை பலப்படுத்தும்படியாய், நமக்கு அனுகூலமாய் தேவன் மாற்றி தருவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருப்போம். உலகத்திலும் நமக்கு அனுகூலம் செய்யும்படியாய், கர்த்தருக்குள் நாம் நம்பும்படியாய், நம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனுஷர்களை தேவன் நமக்கு அனுகூலமாய் தருவது அதிக நிச்சயம். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் கிரியைகளை வைத்து, அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். இதுதான் தேவன் இந்த நாளிலே தேவபிள்ளைகளாகி நமக்கு அவர் கற்றுத் தருகிற பிரதானமான சத்தியம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.